அவரு விவரம் தெரியாம கோயம்புத்தூர்ல போய் நின்றுக்கிறாரு. நியாயப்படி பார்த்தா கீழ்பாக்கத்து ஒரு தனியை தொகுதியா உருவாக்கி அங்கத்தான் அவர் நின்றுக்கணும், அதுதான் சரி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தயாநிதி மாறன் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களும் மன மகிழ்வோடு கைகளை தட்டி வாழ்த்தும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அவரை பத்தி நம்ம இப்ப கண்டிப்பா 2 விஷயம் சொல்லணுமானே, அவர் சொல்லிடும்ல. அண்ணன் சொன்னாப்ல, இந்த அண்ணாமலை ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம அவரை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. ஏங்க அவரு படிச்ச ஆள் மாதிரியாங்க பேசுறாரு, ரொம்ப படு கேவலமா பேசுறாப்ல, ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரி அவரு வந்து எப்பவுமே அப்படித்தான். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை எல்லாம் வந்து இப்போ வந்து அவரு கரெக்டா நிக்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். கரெக்டா நிக்கக்கூடிய இடம் எங்கன்னா நம்ம கீழ்பாக்கத்தில் தான் நின்றுக்கணும். பாவம் அங்க கேட்டுக்கிட்டு பார்த்துருப்பாரு போல் இருக்கு. இங்க இல்லப்பா அங்க இல்ல, அதுக்கு வேற ஒரு ஆளை வச்சிருக்கோம் நாங்க. முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதுக்கு அப்புறமா ஒண்ணு 2வது தேர்தலில் நீ வந்து நிப்ப பத்தியா, அப்ப என்ன உனக்கு நம்ம கீழ்பாக்கம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு. வழக்கம் போல இன்னைக்கும் கச்சேரி படு பயங்கரமா இருந்திருக்கும். ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி 19ஆம் தேதி போய் ஓட்ட போட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ ரைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3 ஹலோ.